பென்னிகுவிக் சார் வணக்கம் சார். நீங்க அந்த அறிக்கையை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூனியன் கவர்மெண்ட்னுடைய அந்த பதில் எங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக புரியல சார். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் சம் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்டெய்னிங் அப்படின்னு போட்டு certain suggestions for the state governments to align their bonus policies with national priorities. தேசிய அளவில் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தோடு ஒத்து போகக்கூடிய வகையில் நீங்க உங்க பாலிசியை வடிவமைங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே கொள்கை, அந்த அடிப்படையில தான் இதை பார்க்கிறோம். நீங்க பஞ்சாபுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி விலையை நீங்க தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியாது. சரி, இரண்டுக்கு உற்பத்தி செலவு வேற வேற. சரி, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே டெல்டாவில நெல்லுக்கு ஒரு உற்பத்தி செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ வறண்ட பகுதியான ராமநாதபுரம் மாவட்டத்துல உற்பத்தி செலவு வேற விதமா இருக்கும். சரி, ஒரே இடத்தை நாம என்ன செய்ய முடியாது. இந்த இடத்துல இப்படித்தான் 36,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கான செலவு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை நீங்க நாடு முழுக்க அப்ளை பண்ண முடியாது. இடத்துக்கு தகுந்தாற் போல உற்பத்தி செலவு வேறுபடுகிறது. சரி, அப்ப உற்பத்தி செலவு இப்ப மாநிலத்துக்கு மாநிலம் உற்பத்தி செலவு வேறுபடும் போது அதற்கான போனஸ் தொகையை மாநில அரசாங்கம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா எங்களுடைய நேஷனல் பாலிசியில பாதிப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று, நாங்க இருக்கக்கூடிய இப்போ முல்லை பெரியார் விவசாய சங்கம், நாங்க முல்லை பெரியார் பாசன கம்பம் வெள்ளத்தாக்குல ஒரு உற்பத்தி செலவு இருக்கு நெல் விளைகிறது. அப்படியே கம்பம் வெள்ளத்தாக்க தாண்டி நீங்க மதுரை மாவட்டத்துக்கு வந்தா அதே தண்ணி, அதே ஆறு முல்லை பெரியாறு வைகை, அங்க ஒரு உற்பத்தி செலவு. அதை தாண்டி நீங்க அதே வைகை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனா அங்க ஒரு உற்பத்தி செலவு இருக்கு. அப்போ உற்பத்தி செலவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கே மாறுபடும் போது ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய மாறுபாடு இருப்பதை மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் சௌரியத்துக்கு வந்து ரேட்டுகளை கூட்டி கொடுத்தா நேஷனல் பாலிசி அடி வாங்கும்னு. இதுவே முதலில். சரிதா? அப்ப நீங்க மாநிலத்திற்கான உற்பத்தி செலவை கணக்கிட்டு நீங்க வந்து தனித்தனியா ஒரே அளவு தானே வச்சிருக்கீங்க. 2300 ரூபாய் வச்சீங்க 2025ல. 2026 நீங்க என்ன செய்வீங்க, ஒரு குவிண்டாலுக்கு 69 ரூபாய் தான் கூட்டுறீங்க. 69 ரூபாய். அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது, 105 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கு. இந்த ஊக்கத்தொகையை நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, லிமிட் வேணும்னு சொல்லி சொன்னா மாநில சுயாட்சியில் கை வைப்பதற்கு சமம். நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்ன வர்றீங்க, இந்த மாநில அரசாங்கம் விவசாயிகளின் நலன் கருதி கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை கூட நீங்க அதுல ஒரு பாலிசி வேணும்னு சொல்லி சொன்னா உங்களுடைய நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதான் உண்மை. அப்ப நீங்க தீர்மானிக்கிறதா விலை அப்படின்னு சொல்லி கேட்டா டெல்லி என்ன செய்ய முடியாது, கம்மப்பள்ளத்தாக்கை தீர்மானிக்க முடியாது. அதான் எங்களுடைய நிலை. எங்களுக்கு தேவையான உற்பத்தி செலவு சார் நெல்லுல வந்து நெல்லு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 குவிண்டால் குறைந்தபட்சம். ஒரு குவிண்டாலுக்கு உற்பத்தி செலவு நாங்க என்ன செய்ய, ஒரு ஏக்கருக்கு 36,000 ரூபாய் செலவு. MS சாமிநாதன் அறிக்கை என்ன சொன்னிச்சு, உற்பத்தி செலவிலிருந்து 50% குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லிச்சு. அப்படி பார்த்தா ஒரு விவசாயி வருஷம் 90 நாள் இந்த நெல்லுக்காக காத்து கிடக்கிறார். அவருடைய உழைப்புக்கான ஊதியம் எங்க? அவருடைய உழைப்புக்கான ஊதியம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இப்போ யூனியன் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சில மாநிலங்களுக்கு இந்த பரிந்துரைகள் குறித்து கடிதம் எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இந்த தேசிய முன்னுரிமை அப்படின்னா என்ன? ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல பெரிய பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, நெல்லை எல்லாம் கொள்முதல் பண்ணுங்க அப்படிங்கும் போது அந்த ஈரப்பதத்தினுடைய சதவிகிதத்தை உயர்த்துவது சம்பந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதை இன்னும் அவங்க பண்ணல அப்படின்ட்டு ஒரு கமிட்டி ஒண்ணு வந்துட்டு போனது. கமிட்டி வந்துட்டு போன பிறகும் அவர்கள் தரல அப்படின்ட்டுங்கிறதெல்லாம் தான் பிரச்சனையானது. அப்போ சீசனுக்கு தகுந்தபடி இந்த பிரச்சனை மாறிக்கொண்டு இருக்கும் போது இவர்கள் தேசிய முன்னுரிமைகளுக்கு ஏற்ப உங்களுடைய கொள்கைகளை நீங்க மாத்துங்க அப்படின்ட்டு சில பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்களே, அது என்ன சரி தெளிவா புரியல எங்களுக்கு. இது சார் ஒரு உற்பத்தி செலவை கணக்கெடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, தேசிய அளவுல விநியோகத்தை கணக்கெடுக்கணும்னு சொல்றாங்க.
சரிதா? அது சர்வதேச அளவில் அதனுடைய விலை என்னவாக இருக்கிறது, அதற்கு தகுந்தாற் போல ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து என்ன செய்யறாங்க, இதற்கு உள்பட்டு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும்னு சொல்லி சொல்றோம் மத்திய அரசு. இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும். நீங்க தேசிய அளவுல அதனுடைய விலை நிர்ணயம் ஒண்ணு, சர்வதேச அளவுல ஏற்றுமதி என்பது அதனுடைய விலை நிர்ணயம் என்னவாக இருக்கிறது இப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து நீங்க இதற்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து கொள்முதலை செய்ய வேண்டும் சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்கிறது. நாங்க என்ன சொல்றோம், நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வதேச விலை நிலவரம் இதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் எங்கள் உற்பத்திக்கான செலவை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க சொல்றோம். நேஷனல் பாலிசி இதுல கிடையாது சார். விவசாயத்துல வந்து நீங்க நேஷனல் பாலிசியை புகுத்த முடியாது. நீங்கள் ஒரே நாடு சொல்லி சொல்றத நீங்க இதுக்குள்ள வந்து புகுத்தாதீங்கன்னு நாங்க சொல்றோம். புகுத்தாதீங்கன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா விலை நிர்ணயம் என்பதை விவசாயி தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்க விட்டாச்சு. இப்ப காய்கறிகளுக்கு கூட நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், குறைந்தபட்ச ஆதார விலையில காய்கறியை நீங்க அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், குறைந்த மினிமம் சப்போர்ட் எம்எஸ்பி வந்து என்ன செய்யுங்க, காய்கறிக்கும் கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். மதுரை மாவட்ட விவசாயி கேட்டுட்டு இருக்காங்க, தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்ச ஆதார விலை என்பது நாங்கள் வாழ்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர, நீங்க அதை கொண்டு நேஷனல் பாலிசியில முடிச்சு போட்டு நாங்க எல்லாத்தையும் கணக்கெடுத்து தான் உங்களுக்கான விலையை தீர்மானிப்போம் என்று சொன்னால் நாங்க விவசாயம் பண்றதா வேண்டாமா? ஓகே, நாங்க என்ன பண்றது? நீங்க விலை நிலவரத்தை நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கான உற்பத்தி செலவு, எங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இத வந்து நீங்க என்ன செய்றீங்க, சுத்தி சுத்தி வந்து கடைசியில் எதுல இல்லாமோ கை வச்சு இங்க வந்து நீங்க என்ன செய்றீங்க, மாநில அரசாங்கம் என்ன செய்யக்கூடாது, இதுல வந்து கூடுதல் தொகையை விதித்தா அது நேஷனல் பாலிசி அடிபடும் சொல்றோம். இது தவறு சார், இது தவறு. ஓகே சார், தவறு. சொல்லுங்க சார், சொல்லி முடிச்சுங்க. சரி, நான் வரேன் சார். அதனால எங்களுடைய பாலிசி, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையில மாநில அரசாங்கம் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு நீங்க இப்படித்தான் தீர்மானிக்கணும், இப்படி தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. எங்களுடைய உழைப்புக்கான ஊதியமே இல்ல. அது சாமிநாதன் கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில உற்பத்தி செலவு போக 50% நீங்க கொடுத்தாதான் நாங்க இங்க என்ன செய்ய முடியும், வாழ முடியும். சாமிநாதன் கமிட்டி அறிக்கை கொடுத்த வருஷம் என்னாச்சு, ஏன் மத்திய அரசாங்கம் அமல்படுத்தல? அமல்படுத்துங்க, மத்திய அரசாங்கம் அமல்படுத்துங்க. சாமிநாதன் கமிட்டி அறிக்கையை அமல்படுத்திட்டு எங்களுக்கான விலையை தீர்மானிக்க நான் கேட்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஓகே சார். ஓகே சார், வணக்கம். பென்னிக்விக் சார் வணக்கம். பென்னிக்விக் சார், இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாத வருமானம் 11,00,000 மாத வருமானம் சார். ஹவுஸ் ஹோல்டு இன்கம், ஃபார்மர்ஸினுடைய ஹவுஸ் ஹோல்டு இன்கம் 11,574 ரூபா சார். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாத வருமானமாக மத்திய அரசு பட்டியலிட்டு புள்ளி விபரத்தோடு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10,764.84 ரூபாயும். சரிங்களா? 11,000 தான், அவ்வளோ, அதுக்கு மேல கிடையாது. இதுல உங்களுக்கு கூடுதலாக வழங்கக்கூடிய பணத்தையும் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கொடுக்காம இருந்தாதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தையே கொடுப்பேன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆச்சரியம் இல்லை. சரியா? இதனால ஒருவேளை இதை நிறுத்தினால், நிறுத்த மாட்டாங்க, ஒருவேளை நிறுத்தப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வேற கவர்மெண்ட் இருக்குது, அதனால இவங்க கொடுப்பாங்க, பிஜேபி அரசாங்கமே இருக்கிற ஊர்ல நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? சார், 10,000 சொச்ச ரூபாய் தான் விவசாயினுடைய மாத வருமானம்னு தீர்மானிக்கக்கூடிய இதே மத்திய அரசு 2001 இருந்து 2025 வரைக்கும் 3 ஆண்டுகள் தான் விவசாயிகள் லாபத்தை சம்பாதிச்சிருக்க, மற்ற 22 ஆண்டுகள் அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் தான் சொல்லுங்க. சரி, ஒண்ணு. இரண்டாவதாக, கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, குறிப்பா மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றும் என்று சொன்னால் இது 60-70 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய சிக்கலை தீவிரப்படுத்துமே தவிர அது கண்டிப்பாக குறைக்காது. மாநில சுயாட்சி அது அப்படின்னு நாம புறத்து முழங்கிய மாநிலம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இப்ப மத்த ஸ்டேட்டை விட்டுருங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மத்திய அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றால்
இந்த இந்த உற்பத்தியாளர்கள் இருக்கான் பாருங்க, விவசாயி, ஆ, இவன் வந்து ஓய்வற்ற இப்ப காவல்துறை வந்து 24x7 24 மணி நேர பணியாளர்கள், சீருடை பணியாளர்கள், சீருடை பணியில வேலை செய்யணும். அப்ப விவசாயி யாரு? இவனு 24 மணி நேர பணியாளர். அதுல அதான் சார் முக்கியம். எல்லா ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் ரவீந்திரன் சொன்னது போல இப்போ கம்மபள்ளத்தாக்குல தண்ணிய காலுக்கு மிதிச்சு ஆத்து தண்ணி பாயும். அதே ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா விடிய விடிய காத்து கிடக்கணும் மடை தண்ணி. அம்மாயில இருந்து என்ன செய்யணும், மடை எப்போது அது முறை வச்சு பாய்ச்சுவோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லயே 2 பிரிவு உட்கார்ந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல அந்த ஆறு போடக்கூடிய அந்த பகுதியிலேயே 2 விதமான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அப்ப நாம என்ன கேட்கிறோம், நாங்கள் 24 மணி நேரமும் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய நாங்கள் ஒரு உற்பத்தியாளர்கள். நாங்கள் விவசாயிகள் என்று சொன்னால் கூட நாங்கள் எங்களுடைய விளைபொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியாத ஒரு உற்பத்தியாளர் இந்த விவசாயி. அதனால மத்திய அரசாங்கம் இதை விட தம்பிங் மெஜாரிட்டியில வந்து கூட இந்த மானிய தொகையை நிறுத்துன்னு என்ன செய்ய முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த உத்தரவும் போட முடியாது, மத்திய அரசாங்கமும் அதை செய்ய முடியாது. நான் ஊக்கத்தொகை கொடுக்க மாட்டேன், நான் எம்எஸ்பியை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், மாநிலங்களுக்கு குறைச்சு கொடுப்போம்னு சொல்ல முடியாது. ஆண்டுக்காண்டு அவர்கள் கூட்டிக் கொண்டுதான் இருக்காங்க. இப்ப கூட 2025-26 என்ன செஞ்சிருக்கிறாங்க, 69 ரூபாய் குவிண்டால் கூட்டித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த உற்பத்தியாளர் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களில் முதன்மை உற்பத்தியாளர் விவசாயி. நீங்க அங்க கை வைக்க முடியாது, அங்க கை வைக்க முடியாது. ஓராண்டு டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்த போராட்டத்தை கண்ணால பார்த்தோம். எத்தனை படையை கொண்டு நிப்பாட்டினீங்க. கடைசியில சட்டம் திரும்ப பெறப்பட்ட பிறகுதான் அங்க இருந்து என்ன செஞ்சா, ஹரியானா, பஞ்சாப் எல்லா ஸ்டேட் விவசாயியும் கலை பார்த்தோம். அந்த போராட்டத்தை வேற யாரும் நடத்த முடியுமா சார்? சொல்லுங்க. விவசாயிகள் ஓராண்டு டெல்லியை முற்றுகையிட்டதை போல வேற எந்த உற்பத்தியாளராவது ஒரு கம்பெனியோ அல்லது வேற யாரோ ஒரு ஆண்டு முற்றுகை நடத்த முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இது நாராயணசாமி நாயுடு தமிழக கவர்மெண்ட் வந்து சொல்லி இருக்கு 2014-15 முதல் 2025-26 வரை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை எத்தனை லட்சம் கோடியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து இது ஒரு மாநிலத்துக்கா மொத்த நாட்டுக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்துங்க. மொத்த நாட்டுக்கு, சரியா சார்? மொத்த நாட்டுக்கு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக 12 ஆண்டுகளில் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தொகை 16.08 லட்சம் கோடி. கோதுமைக்கு கொடுத்திருக்கிறது 6.38 லட்சம் கோடி. இவ்வளவுதான் சார். ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடியா மட்டுமே கொடுக்குறாங்களே, அதெல்லாம் வேற வடிவத்துல போகுது. இது என்ன எனக்கு புரியல சார். இது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவுதானா இது மொத்த நாட்டுக்கும் கொடுத்திருக்கிற சப்சிடி? இவ்வளவுதான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லி அரசாங்கம் காமிக்கக்கூடிய கணக்கால் விவசாயிகள் சந்தோஷமாக இல்லையே. இல்லை, நீங்க சொல்றீங்க லட்சம் கோடி 6 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கொடுத்தோம்னு சொல்றீங்க. ஆனாலும் விவசாயிகள் சந்தோஷமாக இல்லை என்பதற்கு பின்னால் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அப்ப நீங்க ஏட்டில் சொல்லக்கூடிய கணக்கு குறைவுன்னு அண்ணன் சொல்றீங்க. ஆனா நாங்க அதை என்ன செய்யறோம், விவசாயிகள் அப்பாவிகள் அது பெரிய தொகையா கணக்கு காமிக்கிறாங்களோ அப்படிங்கிறது. இல்ல, இது அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன் சார். நீங்க 12 அமௌண்ட் கம்மியா இருக்குன்னா அது கம்மியா இருக்குன்னு சொல்றேன் நான். இல்ல, கம்மியா இருக்குதுன்னு அண்ணன் சொல்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, விவசாயிகளுக்கு தான் மிகப்பெரிய சலுகை. உரத்துல மானியம், விதையில மானியம், எல்லாத்துலயும் ஊக்கத்தொகை கொடுக்குது அரசு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுக்குது, எம்எஸ்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, ஆதங்கம் விவசாயிகள் பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு இருக்கு சார். இருக்கு. ஓகே சார், ஓகே. அதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது.